இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்களை பேறு பெற்றவர்களாக வாழ வைக்கிற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் எலியா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக இதோ ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ததை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் எலியாவுக்கு காகங்கள் வழியாக காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொடுக்கச் செய்தார். இதோ நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஏழையரின் உள்ளத்தோர், துயருறுவோர், கனிவுடையோர், நீதியின் பொருட்டு வேட்கை கொண்டுள்ளோர், இரக்கம் உடையோர் மற்றும் கடவுளை ஏற்றுக்கொண்டு அமைதி ஏற்படுத்துவோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றவர்கள் என்றும் மேலும் இயேசு இவ்வாறு கூறுகின்றார். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசை பரப்புவதற்கு பல வகையான கஷ்டங்கள் வேதனைகள் அடைந்தார், பட்டார். ஆனால் இறையரசை உருவாக்கினார். அந்த இறையரசில் வாழ்கின்ற நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அப்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் நமக்கு உதவி செய்கின்றவர்களுக்காகவும் இதோ ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிற நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அவர் நமக்கு ஆசி வழங்குவார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.